யாரு ஜெயிச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறது என்னன்னா, கூட்டணி இல்லாத யார் ஒருத்தர் வராரோ அவங்க தான் முதல்வர் ஆவாங்க. இதுல வந்து சீமான் சீமான் தான் தமிழ், தமிழ் தான் சீமான். புரியுதுங்களா? சீமான் வர்றதுக்கு முக்கால்வாசி வாய்ப்பு இருக்குது. சென்னையில் இல்லை, அவுட் ஆஃப் சிட்டியில். இங்கே வந்து சென்னையில் வந்து 80 பேர் அயோக்கிய, 20 பேர் நல்லவன வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ கூட்டணி இல்லாத யார் ஒருத்தர் நிற்கிறானோ அதுதான் வருவான். இவர் ஏற்கனவே வந்துட்டார் முன்ன. ஃபஸ்ட்டு வந்து 4 பேர் நின்று ஊர் வந்து இன்னும் வெற்றி கிடையாது. ஒரு ஆள் நின்னா தானே வெற்றி. இவர் தான் வந்துட்டாரு. இவருக்கு தான் ஜனங்க விரும்புது. ஆனால் அதை செய்யக்கூடாது பண்ணுறாங்க. இப்ப இல்ல கூட்டணி இல்லாம இங்க தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா திருடன் கூட தானே போவான். நல்லவங்களோட வரத்து கொஞ்சம் கஷ்டம் இல்லை. அது கொஞ்சம் லேட்டாக ஆகும். ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக வரும். சீமான் கண்டிப்பாக வருவார். இல்ல காசு கொடுக்காம இங்க தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியாதுங்கிறாங்க. அது வந்து காசு வாங்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு கேள்வியா? காசு வாங்காத, காசு யாரு கொடுத்தாலும் வாங்க தான் சொல்லுவாங்க. பணமாச்சு, பணம் தான் சாமி, பணம் தானே சாமி. அது மாதிரி அவருக்கு தான் இல்லை, இருந்தால் கொடுப்பாரு. அவன் சொல்றான், விஜய் சொல்றான், அதெல்லாம் அனுபவம் பத்தாது. விஜய்கெல்லாம் ரொம்ப அனுபவம். 3 அறிவாளி வந்து நல்லா படிச்ச அறிவாளி 3 பேரும் பெரிய பெரிய ஆளா இருக்கட்டும். அந்த 3 பேரும் படிக்காத எம்எல்ஏ பார்த்து பயப்படுறான். ஒரு பாலா ஒரு பையன், சின்ன பையன், திண்ணத்துறையில அவ்வளோ அழகா பண்றான். இந்த எம்எல்ஏ மந்திரி இவங்கெல்லாம் லஞ்சா வாங்குற பணத்துல செய்யலாம் ஜனங்களுக்கு. ஏன் செய்ய மாட்டான்? படத்துக்குமே கழிக்கலாம். எம்ஜிஆர் மாதிரி செய்ய மாட்டாங்களே. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சீமான் தான் வருவார். கண்டிப்பா சீமான் வருவார். கண்டிப்பா. நாங்கெல்லாம் வந்து அவங்க போட்ட, நான் அதிமுக இருந்தால் அந்த அம்மாவை தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் இப்போ சீமான் பேசுறதுக்கு கரெக்டாக நெத்தியில் அடிக்கிற மாதிரி இருக்குது ஒரு பேச்சு. சீமான் பேசுறதுக்கு பதில் சொல்லு. எவ்வளோ உட்காந்து நேரம் பதில் சொல்லல. யாருன்னா ஒரு அறிவாளி பேசுவான், சும்மா பின்னால் பேசுவான். அவன் ஆளுங்களே அவனை திட்டுறான். நந்தனார் கதை தான். காலனி ஆளை எப்படி உள்ளே போவானான்னு ஐவரெல்லாம் உள்ளே போக சொன்னாங்க. ஆனால் இவங்களாம் வந்து போகக்கூடாது, அவனும் காலனி ஆள் தானே சொன்னான் அப்படின்றான். அதனால நந்தனார் கதை தான் இவங்க கதை. அதனால் தொங்கு கட்சியெல்லாம் விட்டுருங்க. அவெல்லாம் துட்டு குத்தா வைகோ வந்து திமுக அவ்வளோ எதிர்த்தாரு, கமல் அவ்வளோ எதிர்த்தான். ஆனால் ஒரு சீட்டுக்காக நாக்க தொங்கின்னு போறான்ல, அது அசிங்கம் இல்லை. அந்த மாதிரி எங்கேயுமே போகல. இது நல்லது தானுங்க. ஏங்க நீ நல்லது பண்ண வர, நல்லது பண்ணுங்க. அவர் நல்லது பண்ண வராருங்க, விடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க. மக்கள் எல்லாருமே இந்த விஜய் வந்துட்டு அதெல்லாம் சொல்ல ஓட்டு போடும்போது அதெல்லாம் மாறிடும். இங்க சென்னையை விட்டுருங்க, சென்னையை மட்டும் விட்டுருங்க தயவு சேர்ந்து. ஏன்னா சென்னையில வந்து எல்லாரும் இருக்கான். புரியுதுங்களா? இது வந்து அவங்க விருப்பம். அது ஓட்டு மாறிடும். கண்டிப்பா சீமா வருவாரு. அவர் தான் கழிப்பாரு. ஆமா, கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்க.